அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உலூமுல் குர்ஆனை பற்றி அறிந்து வருகிறோம். அதாவது குர்ஆன் சம்பந்தப்பட்ட அறிவு கல்வியை பார்த்து வருகிறோம். குர்ஆனுடைய பல விஷயங்களை பார்த்துவிட்டு இறுதியாக நம்ம என்ன பார்த்து வருகிறோம் என்று கேட்டால், குர்ஆனை நாமே இறக்கினோம், நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அதனுடைய அர்த்தம் என்ன என்றால், அதனுடைய ஓசையை, ஒளி வடிவத்தை அல்லாஹ் பாதுகாத்து வருகிறான், வரி வடிவத்தை அல்ல என்று விளங்கி கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டால், அல்லாஹ் ஒளி வடிவமாகத்தான் இதை தந்தான், எழுதி தரல. அல்லாவே எழுதி தந்தால் அதுலேயும் பிழை இருக்காது. எழுதி தந்ததை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சஹாபாக்கள் எழுதினார்கள். அந்த எழுதுவதை கூட ரசூலுல்லாஹ் வாங்கி சரிபார்த்தார்களா என்றால் அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. அப்போ நபிகளாலும் அந்த எழுத்து சரிபார்க்கப்படலை, நபியும் எழுதலை, அல்லாவும் எழுதி தரல. அப்போ மனிதர்கள் எழுதும் பொழுது அந்த எழுத்தில் பிழைகள் விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது லாஜிக்காகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கிறது. நடைமுறையில் இப்படி விட்டுட்டாங்க, பிழை விட்டுட்டாங்க. அப்போ பிழை விட்டு எழுதுன என்ன செஞ்சாங்கன்னா, குர்ஆனை தொகுத்தவங்க அதே மாதிரி எழுதிட்டாங்க. ஏன்னா முன்னோர்கள் எழுதிட்டாங்க, நம்ம அதில் நம்ம ஒரு திருத்தம் பற்றி இன்னொருத்தர் வேறு ஒன்று கண்டுபிடிச்சி திருத்த, கடைசியில் குர்ஆன் ஏராளமான குர்ஆனை போயிடக்கூடாது, அது பாட்டுக்கு எப்படி இருக்குதோ அப்படி இருந்துட்டு போகுது, நம்ம சரியாக ஓதுறது எப்படிங்கிறத என்ன செய்வாங்க, ஹிஃப்ல் பண்ணவங்களை வச்சு சரி பண்ணிக்கிடுவாங்கன்னு விட்டாங்க. அந்த மாதிரி குர்ஆனில் பிழையாக எழுதப்பட்ட ஒரு பட்டியலை நம்ம பார்த்தோம்ல, அதன் தொடர்ச்சியாக ஷுரக்காவு என்கிற ஒரு சொல்லு, சென்ற வார பாடத்துடைய தொடர்ச்சியாக ஷுரக்காவு என்கிற ஒரு சொல்லு. ஷுரக்காவுன்னா என்ன? ஷரீக் என்பதற்கு பன்மை ஷுரக்காவு. ஷரீக்குன்னா பங்காளி, கூட்டாளி. ஷுரக்காவு என்றால் பங்காளிகள், கூட்டாளிகள் என்று அர்த்தம். இந்த ஷுரக்காவு எப்படி எழுத வேணும்? ஒரு ஷீன் போடணும், ஒரு ரே போடணும், ஒரு காஃப் போட வேண்டும், ஒரு அலிஃப் நீட்டுவதற்கு போட வேண்டும், கடைசியாக ஹம்ஸு போட வேண்டும், ஹம்ஸா போடணும். ஷுரக்காவு இப்படித்தான் அதை எழுத வேண்டும். ஆனால் குர்ஆனில் 5 இடத்துல இந்த ஷுரக்காவுங்கிற சொல்லு வருது. இதில் 3 இடத்துல எந்த முறையில் எழுதணுமோ அந்த முறை எழுதிட்டாங்க. 4, 12, 7, 190, 39, 29 இந்த 3 வசனங்கள்லையும் ஷுரக்காவு என்பதை கிராமர் பிரகாரம், அரபி மொழி எழுத்து சட்ட பிரகாரம் எப்படி எழுதணுமோ அப்படி எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் 2 இடங்களில் 6:94லையும் 42:21 இந்த 2 வசனங்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால், அந்த ஷுரக்காவுன்னு ஹம்ஸு எழுதுகிறாங்கள, கடைசியாக ஹம்ஸுக்கு அப்புறம் ஒரு அலிஃப் ஒன்று போடுறாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு வாவு ஒன்று போடுறாங்க. 2 எழுத்து கூடுதலாக நினைஞ்சிருக்கிறாங்க, சேர்த்துருக்குறாங்க. 3 இடத்துல அது சேர்க்கலை, கரெக்டாக இருக்கிறது. அப்போ இந்த 3 இடத்து நீங்களே என்ன செய்யணும், குர்ஆன் எடுத்து செக் பண்ணி நான் குறிப்பிட்டு காட்டுற நம்பரில் அது எப்படி கரெக்டாக எழுதப்பட்டிருக்கு என்பதை நீங்கள் பார்த்துக்கிறங்க. நான் பிழையாக எழுதப்பட்டதை மட்டும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், சரியா? அந்த 6:94 எடுத்துக்கிறங்க. 6:94 என்ன இருக்குதுன்னு பார்த்துங்கன்னா, இதுதான் 6:94 வசனம். இதில் முதல் வரியில் இருக்குது பாருங்கள். முதல் வரியில் அன்னக்கும் ஃபீக்கும் ஷுரக்காவு, இதுதான் அந்த ஷுரக்காவுங்கிற எழுத்து. இந்த ஷுரக்காவு என்பதில் ஷீனு, ரே அதெல்லாம் கரெக்டு. காஃபு நீட்டுறதுக்கு போல் இந்த அலிஃப் போட்டு விட்ருக்காங்க, நிற்கிற அலிஃபு, அதை சேர்த்தாச்சு, ஓகே. அதுக்கப்புறம் ஹம்ஸா போட்டாங்க. ஆனால் ஒரு வாவு ஒன்று சும்மா போட்டிருக்கிறாங்க, அதுக்கு பிறகு ஒரு அலிஃபை ஒன்று போட்டிருக்கிறாங்க. அப்போ இது எழுத்து பிழை, இப்படி எழுதக்கூடாது. இது ஏன் வந்துச்சுன்னு காரணம் சொல்லணும். எழுதுறதா இருந்தால் அது ரீசன் இருக்குது. சில இடத்துல எழுதுவோம், அதை வாசிக்க மாட்டோம், ஆனால் கிராமர் படி வரணும். அந்த மாதிரியான ரீசன் ஏதாவது இருக்குதா? ஷுரக்காவுங்கிற ஒரு பன்மைக்கு ஹம்ஸா கடைசியாக வரும், அதோடு முடிஞ்சு விட்டது. அதுக்கு பிந்தியாக 2 எழுத்து எழுதுனாங்க, அது எதோ எழுதிட்டாங்க, தவறுதலாக யாரோ ஒருத்தர் எழுதி விட்டார், அதன்படியே நினைச்சிட்டாங்க, தொகுத்துட்டாங்க. அந்த பிழை நீடித்து விட்டது. இது ஒரு இடமாச்சா? ஷுரக்காவு தப்பாக எழுதியிருக்கிறாங்க. அடுத்து இன்னொரு வசனம் என்னன்னா, ஷுரக்காவு 2 வசனம் சொன்னோம்ல, ஒரு வசனம் 6:94, இன்னொரு வசனம் 41, 20, 42, 21 பார்த்தீங்கன்னா அதுலேயும் வரும் அந்த ஷுரக்காவுன்னு. இந்த முதல் வரியில் இருக்குது பாருங்கள், அம்லகும் ஷுரக்காவு, முதல் வரியில் இருக்கா, அம்லகும் ஷுரக்காவு. இந்த சுரக்காவு என்பதில் ஹம்சாவுக்கு அப்புறம் வாவு ஒன்று இருக்குது, அலிஃப் ஒன்று இருக்கா, ஹம்சாவுக்கு கீழே வாவு,
வாவு வர தேவையே இல்லை. ஒரு அலிஃபு, அதுவும் அந்த மொழி சட்டப்படி வர வேண்டிய தேவையில்லை. இதே குரானில் வந்து வேறு 3 இடங்களில் அப்படி எழுதப்படவும் இல்லை. வேறு வேறு கவிதைகள், நூல்கள், புக்குகள் எதுலேயுமே அப்படி எழுதப்படுவது இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அவங்க ஒரு பிழையாகத்தான் எழுதியிருக்கிறாங்க என்பது வந்து இது ஒரு ஆதாரம் தேவையில்லை. ஆனாலும் அந்த பிழையை வந்து நம்ம கரெக்டாக இது பிழையாக தான் எழுதிட்டாங்கன்னு உணர்ந்து கொண்டு போயிட்டுருக்குறோம். இதே மாதிரி லோஃபாவுங்கிற ஒரு சொல் இருக்குது. லோஃபாவு, லைஃப்ண்டா பலவீனமானவன், சஹிஹ் லைஃப்னு சொல்கிறோம்ல, அது பலவீனமானவன். அதனுடைய பன்மை லோஃபாவு, பன்மைன்னா பலவீனமானவர்கள் என்று அர்த்தம். இந்த லோஃபாவு எப்படி எழுதுவோம்? லாது போடுவோம், அப்புறம் ஐன் போடுவோம், அப்புறம் ஃபே போட்டு ஒரு அலிஃபை நீட்டி விடுவோம், கடைசியாக ஒரு ஹம்சா போடுவோம். இதுதான் லோஃபாவு எழுதக்கூடிய ஒரு முறை. இந்த முறை பிரகாரம் 266 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. சரியா லோஃபாவு என்பது எந்த முறையில் எழுதணுமோ அந்த முறையில் 266 வசனத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் மொத்தம் 3 இடத்துல இது வருது. 14, 21லையும் 40, 47லையும் வந்து லோஃபாவுக்கு பின்னாடி என்ன செய்கிறாங்கன்னா ஒரு அலிஃபை தேவையில்லாமல் ஒரு அலிஃபை போட்டு வச்சுருக்கிறாங்க. அந்த இதை பாருங்கள், இதுதான் லோஃபாவு. இந்த லோஃபாவு என்பதை எப்படி எழுதியிருக்கிறாங்க? லாது போட்டாங்க, அது ஓகே, ஐன் போட்டாங்க, இந்த ஃபேக் அலிஃபை போட்டு விட்டாங்க, கடைசி அந்த ஹம்சாவும் போட்டு விட்டாங்க. ஹம்சா போட்ட பிறகு சுரக்காவில் செஞ்ச மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா ஒரு வாவையும் போட்டு ஒரு அலிஃபையும் போட்டிருக்கிறாங்க. காலல் லோஃபாவு இல்லதீனு வாசிக்கிற இடத்துல லோஃபாவு அந்த ஹம்சா வரைக்கும் ஓகே கரெக்டாக வாசிச்சிருவோம். இந்த வாவு எண்ணத்துக்கு வந்துச்சு? எந்த சட்டத்தின் பிரகாரம் அந்த வாவு வந்திருக்குது? அந்த மொழி வழக்கத்தில் இருந்துச்சு அப்படி எழுதுகிற வழக்கம் இல்லை. அப்போ இதில் வந்து வாவையும் சேர்க்குறாங்க, கடைசியாக ஒரு அலிஃப் ஒன்றையும் சேர்க்குறாங்க. இது எழுத்து பிழை தான். ஆனால் வந்து எழுத்து பிழையினால் குரானுடைய பாதுகாப்பு செஞ்சிருச்சாண்டா சிதையலை. அதே மாதிரி இந்த வசனத்தை பாருங்கள், 2 வசனம் சொன்னோம்ல, இந்த வசனத்தில் என்ன வருதுன்னு கேட்டால் அதே லோஃபாவு என்பது தான் வருது. அதே மாதிரி தான் பிழையாக தான் எழுதியிருக்கிறாங்க. இந்த பாருங்களேன், 3வது வரி முதல்ல கொண்டு வந்துடுவோம். இப்போ எக்கூழு லோஃபாவு, லோஃபாவு சொல்கிறார்கள், பலவீனர்கள் சொல்கிறார்கள், லில்லதி நஸ்தக்பரு, அகந்தை கொண்டவர்களுக்கு பலவீனர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து அந்த லோஃபாவு அந்த ஹம்சா வரைக்கும் இருக்க அதுதான் எழுத வேண்டிய முறை. லோஃபாவுண்டு அந்த ஹம்சா போட்டிருக்காங்கல்ல லம்மு வச்சு, அதுக்கு கீழே ஒரு வாவு போட்டிருக்காங்களே, வாவு வரக்கூடாது. ஒரு அலிஃபு போட்டிருக்காங்களே, அந்த அலிஃபும் வரக்கூடாது, தேவையில்லாமல் தான். அப்போ தேவையில்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா லோஃபாவு என்பதுலையும் சுரக்காவு என்பதுலையும் ஒரே மாதிரியான அந்த பிழை விட்டுருக்கிறார்கள், எழுத்தில் பிழை விட்டுருக்குறாங்க. அதே மாதிரி வந்து நபைங்கிற வார்த்தை வந்து மொத்தம் வந்து 4 இடத்தில் இருக்கிறது. நபைன்னா நபவுன்னு தான், அது நபவுன்னு தான் அந்த சொல்லுடைய அர்த்தம். ஜர்ரு செய்யும்போது நபைன்னு வரும். அப்போ நபைங்கிறது வந்து இந்த ஜர்ரு செஞ்ச இடமாக எத்தனை வருதுன்னு கேட்டால் 667, 28:3, 76:2 சரியாக எழுதியிருக்கிறாங்க. நபை என்பதை எப்படி எழுதணுமோ எப்படி எழுதுவோம்? நூனு போடுவோம், பே போடுவோம், அந்த ஒரு ஹம்சா போட்டு நபை அதில் கசரை போட்டு விட்ருவோம். அதுக்கு பின்னாடி ஒரு ஏயை சேர்க்குவோமா? சேர்க்க மாட்டோம். அப்படி சேர்க்காம தான் இந்த 3 வசனத்தில் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் 6:34 வசனத்தை எடுத்திங்கன்னு சொன்னால் அதில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அந்த நபை என்பது எழுதுகிறது எக்ஸ்ட்ரா ஒரு ஏ வரவே தேவையில்லை, எக்ஸ்ட்ரா ஒரு ஏ என்ன செய்கிறாங்க 34 வந்து சேர்த்துருக்குறாங்க. அதை பாருங்கள், மின் நபையில் முர்சலீன், இதில் இந்த இருக்குது மின் நபையில் இருக்குல்ல, 3 பே ஓகே. இந்த 3 பேக்கு அப்புறம் இந்த ஹம்சா இருக்குல்ல, அந்த ஹம்சாவுக்கு கசரை வச்சு விட்றணும், கசரை வச்சு விடணும். அல்லது இந்த அலிஃபு மாதிரி நீட்டிருக்கிறாங்கல்ல, நபண்டு ஒரு முட்டை போட்டிருக்காங்கல்ல, அந்த முட்டையிலே என்ன செய்யலாம்னா மேலே ஒரு ஹம்சா போட்டு விட்டாங்கன்னா அது கசரை வச்சு விட்டுறலாம். அதுக்கு பிந்தி வந்த ஹம்சாவும் தேவையில்லை, அதுக்கு பிந்தி வந்த ஏயும் தேவையில்லை. இந்த ஹம்சா ஏ ரெண்டுமே எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்குறாங்க. எந்த அலிஃபை அப்படி நீட்டி விட்டு அதில் ஒரு முட்டை போட்டு அடையாளம் காட்டுறாங்களோ அந்த அலிஃபில் முட்டைக்கு பதிலாக ஹம்சா போட்டு விட்டாங்கன்னு வைங்க, நபைன்னு வந்துடும். 3 பேர் அந்த அலிஃபையே ஹம்சாவாக்கிறது நபை. இப்படித்தான் மற்ற இடங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வசனத்தில் எப்படி பண்ணிட்டாங்க, அந்த அலிஃபு நபாயின்னு போய் எழுதியிருக்கிறாங்க. முறைப்படி பார்த்தா நபாயின்னு நீட்டி எழுதியிருக்கிறாங்க.
நீட்டினதை வாசிக்காதுன்னு ஒரு முட்டை வேறு போட்டு விட்றாங்க. நீட்டி தான் எழுதுனது எப்படி எழுதியிருக்குன்னா மின் நபாயின்னு எழுதியிருக்கிறாங்க. அங்கே ஒரு அலிஃபை எக்ஸ்ட்ரா போட்டுவிட்டாங்க, ஒரு ஏ வேறு எக்ஸ்ட்ரா போட்டுவிட்டாங்க கடைசியில். அப்போ அந்த அலிஃபும் கூடுதலாக தேவையில்லாமல் சேர்க்கப்பட்டிருக்கிறது, கடைசியில் உள்ள ஏயும் தேவையில்லாமல் சேர்க்கப்பட்டிருக்கிறது. கிராமர் பிரகாரம் இது வர வேண்டியது இல்லை. இது ஒரு விஷயமாச்சா. இது ஒரு வசனம், அது ஒரு வசனம் தான். அடுத்தது வராயி. வராயின்னா வராவு தான், அது ஜர்ரு செய்யும்போது மின் வராயி. மின் வராயின்னு வரும். வராண்டா பின்னால், வரா கபுலு முன்னாடி, வராண்டா பின்னாடி. அந்த முன்னாள் பின்னால்ன்ற அர்த்தத்தில் வரக்கூடிய சொல்லில் வராயிங்கிறது ஒன்று. அப்போ வராயி என்பதில் எப்படி எழுத வேண்டிய முறை, வராயின்னா வாவு போடுவோம், ஃபத்தகு. ரேயை போடுவோம், அதுக்கு ஒரு ஃபத்தகு, நீட்டுவதற்கு ஒரு அலிஃபு வரா. ஈக்கு என்ன செய்வோம், ஒரு ஹம்சா போட்டு கசரு. வராயி எப்படி எழுத ஒன்று கேட்டால் வாவு ரே அலிஃபு ஹம்சா போட்டு வராயிங்கிறத முடிச்சுடுவோம். அந்த வராயிங்கிறத கரெக்டாக இந்த மாதிரி தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, 2:201 11:71 33:53 சரியாக எழுதியிருக்கிறாங்க. ஆனால் 42:51 வசனத்தில் அதே சொல்ல என்ன செய்கிறாங்க, பிழையா யாவை சேர்த்து என்ன செய்கிறாங்கன்னு எழுதியிருக்கிறாங்க. அந்த வராயி எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். அவ் மின் வராயி ஹிஜாபின், அவ் மின் வராயி ஹிஜாபின். அந்த வஹி 3 வகை இருக்குன்னு நம்ம ஒரு வசனம் உங்களுக்கு சொல்லியிருக்கோம்ல, அந்த வசனம் தான் இது. வஹி 3 வகையான வஹி இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு வசனம். அந்த வசனத்தில் என்ன வருதுன்னா, அவ் அல்லது மின் வராயி ஹிஜாபின், திரைக்கு அப்பால் இருந்தோ அல்லாஹ் பேசுவான்னு வருது. இந்த வராயில் என்ன பிழை பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால், அந்த ஹம்சா இருக்குல்ல, அந்த ஹம்சா மட்டுமே போதும். ஒரு ஏ ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறாங்க. ஏக்கு மேலே ஹம்சா போடுற சில இடங்களில் போடலாம். அது ஏ அசல் எழுத்தாக இருந்து கிராமர் படி அதுக்கு முகாந்திரம் இருக்கும் இடத்தில் போடலாம். இந்த இடத்தில் முகாந்திரமே இல்லை. வராயுடைய அசல் வராயி. வராயிங்கிறது வாவுரை அலிஃபு ஹம்சா வராயி, அவ்வளவுதான். இந்த வராயி என்கிற ஒரு விஷயத்தை எழுதும் பொழுது மீதி இடங்களில் எல்லாம் சரியாக எழுதியவர்கள் இந்த ஒரு இடத்தில் மாத்திரம் ஒரு ஏயை கூடுதலாக எழுதிவிட்டார்கள். இதெல்லாம் நீங்கள் எதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும்னு கேட்டால், இதை இஸ்லாத்தின் எதிரிகள் இதை கொண்டு உங்கள்கிட்ட கேள்வியாக கேட்பாங்க. என்னங்க இப்படி உங்கள் கிராமர் படி இலக்கண பிழை இருக்குன்னு எத்தனைக்கு கேட்பாங்க தெரியுமா? குரான் பாதுகாக்கப்படலை என்பதற்கு கொண்டாந்து கேட்பாங்க. குரானில் இலக்கண பிழை இருக்குது, எதுவும் இலக்கணம் தானே. இலக்கணங்கிற நகு சர்ஃபு மட்டும் இலக்கணம் கிடையாது, எழுத்துடைய இலக்கணம் இலக்கணம் தான். எழுதுவதற்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குல்ல, அந்த இலக்கணப்படி தான் எழுதணும். அப்போ இலக்கணத்தை மீறி இருக்கிறீங்க, தெளிவான அரபின்னு சொல்கிறீங்கன்னு பல கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்பாங்க. அப்போ அவங்க கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னு சொன்னால், இங்கே வாங்க உங்களுக்கு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்று சொல்லி பதில் சொல்கிறதுக்கு தான். இது சொல்வதற்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டால், குரான் மீது உள்ள அந்த மதிப்பை குறைப்பதற்கு இல்லை, மதிப்பை அதிகரிப்பதற்கு தான் இது சொல்லப்படுகிறது. அதுக்கு தான் நம்ம இதை அறிந்து கொள்ளவும் செய்யணும். அப்போ வராயி ஹிஜாப்ங்கிறதுல பிழையாக தான் எழுதியிருக்கிறார்கள். பிழையாக எழுதினாலும் நாங்கள் அதை எழுதியது மனிதர்கள் தான், அல்லாஹ் எழுதலை. ஆனால் எங்களுக்கு குரான் எப்படி எழுதப்பட்டுச்சுன்னா, தில்காயாத்துன் அந்த அல்லாஹ் சொல்லும் பொழுது ஃபி சுதூர் இல்லதீன ஊத்துல் கிதா ஊத்துல் இல்ம, கல்வி கொடுக்கப்பட்ட கல்விமான்களுடைய உள்ளங்களில் இது பாதுகாக்கப்பட்ட வசனங்கள்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ உள்ளங்களில் பாதுகாக்கப்படுகிறது, ஒளி வடிவத்தில் பாதுகாக்கப்படுகிறது என்பது தான் எங்களுடைய அர்த்தம். எழுதியது மனிதர்கள். டாபிக் கூட க்ளோஸ். ரசூல்லா கூட எழுதலை, ரசூல்லா சரி பார்க்கவும் இல்லை. இந்த ஒரு பேசிக் உங்கள்கிட்ட மனசில் இருந்துச்சின்னு சொன்னால் இதெல்லாம் நமக்கு எந்த ஒரு உறுத்தலாகவோ இருக்காது. இன்னும் சொல்ல போனால் இப்படி எழுதியும் கூட நம்ம சரியாக படிக்கிறோமே, வரா ஈன்று நீட்டி படிக்கலையே, வரா ஈ ஹிஜாபின்னு தானே குறிலாக தானே படிக்கிறோம். ஒரு ஏயை போட்டால் நெடிலாக தானே படிக்கணும். நெடிலாக படிக்காமல் என்ன செய்கிறோம், வரா ஈ ஹிஜாபின்னு அதை குறிலாக நம்ம படிக்கிறோம். அப்போ அந்த படிக்கிறதுல ஓசையில் எந்த மாற்றத்தையும் நம்ம என்ன செய்யலை, கொண்டு வரலை, பாதுகாத்து வச்சுருக்குறோம். அது ஒரு விஷயமாச்சா. வராய்க்கு அப்புறம் நஷாவு. நஷாவுங்கிறது ஷாண்டா நாடினான், அதனுடைய வருங்கால வினை யஷாவு நாடுவான். அதனுடைய ஆண்பால் முன்னிலையில் தன்னிலை பன்மை நஷாவு பொதுப்பால். நாம் நாடுவோம். நஷாவு என்றால் நாங்கள் நாடுவோம்ன்றதும். அப்போ ஷா என்பதை யஷாவுண்டு மாற்றி நஷாவுண்டு மாத்திரம் எப்படி எழுதணும், நூனு போடணும், ஒரு ஷீனை போடணும், ஒரு நீட்டுறதுக்கு ஒரு அலிஃபை போடணும்,
இறுதியில் ஒரு ஹம்சா போடணும், ஷாவு. இதுதான் எழுதுகிற முறை. இந்த முறையில் தான் 8:31லையும் 6:83லையும் சரியாக எழுதப்பட்டிருக்கிறது. மொத்தமே நஷாவு 3 இடத்துல வருது, 2 இடங்களில் சரியாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் 11:87 வசனத்தில் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு அலிஃபை அதில் வந்து கூடுதலாக சேர்த்துருக்குறாங்க. எப்படி? அந்த வசனத்தை பாருங்கள். கடைசியில் இருக்குது, கீழ் வசனம் கடைசி வரி, அது மேலே கொண்டு வந்துடுறேன். மா நஷாவு. இந்த மா நஷாவுங்கிறது என்ன பண்ணியிருக்கிறாங்க? நூனு ஷீனு அலிஃபு நஷாவு போட்டாங்க, ஹம்சா போட்டாங்க. ஹம்சாவோட கதை முடிஞ்சிருச்சு. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு அலிஃபை ஒன்று சேர்க்குறாங்க, அதுவும் தேவையில்லை. அந்த வாவுக்கு மேலே ஹம்சா போடுறாங்கல்ல, அதுவும் தேவையில்லை. ஷாண்டா அந்த ஒரு ஹம்சா மட்டுமே போட்டு அதில் லம்மு போட்டாலே போதும். அதான் எழுதுகிற முறை. அப்படித்தான் மீதி உள்ள இடங்களில் எழுதியும் இருக்கிறது. ஆனால் இதில் என்ன பண்ணிட்டாங்க, நஷாவு எழுதும் பொழுது ஒரு வாவையும் ஒரு அலிஃபும் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கப்பட்டிருக்குது என்று பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் என்னென்னு கேட்டால் இவ்வளவுதான். நம்ம தேடி பார்த்த வகையில், அறிஞர்கள் தேடி பார்த்த வகையில், நான் மட்டும் தேடினது இல்லை. இதுக்குன்னு இந்த விஷயங்களெல்லாம் இன்னொன்று விளைக்கணும். இந்த விஷயங்களையெல்லாம் நம்ம ஏதோ புதுசாக கண்டுபிடிச்சலாம் இதை சொல்லலை. அந்த காலத்தில் இதை பற்றிய பைஹக்கி நூல் எழுதியிருக்கிறாரு, சுயூத்தி எழுதியிருக்கிறாரு. இத்துக்கான்கிற நூலை எடுத்திங்கன்னா இதை பற்றியே எழுதின ஒரு புஸ்தகம். அதில் இந்த விவரத்தெல்லாம் சொல்கிறாரு. இந்த மாதிரி எழுத்து பிழைகள் வரத்தான் செய்யும், மனிதர்கள் தான் எழுதினார்கள். இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சி சொல்லலை, தேடி எடுத்து தான் சொல்கிறோம். அதனால் இதை வந்து புதுசாக முதல்ல நம்ம இப்படி சொல்கிறோங்கிற மாதிரி நினச்சிடக்கூடாது. துவக்க காலத்தில் இந்த மேற்கத்திய உலகம் விமர்சிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மக்களை எழுதிட்டாங்க, எழுதி பதிலும் சொல்லிட்டாங்க. அதைத்தான் கண்டுபிடிச்ச மாதிரி சொல்கிறாங்க. நம்ம எழுதுனால தான் அவனுக்கு தெரிஞ்சிச்சு. நம்ம தான் எழுதிட்டோம், எழுதுனதை வைத்து கொண்டு பார்த்திக்கலாம் பிழையாக எழுதப்பட்டிருக்குங்கிறத இவன் என்னமோ புதிய கண்டுபிடிப்பு மாதிரி ஒரு கேள்வி ஆக்குறான். அதனால் இதை நீங்கள் ஒன்றும் விளைவிக்கணும். அடுத்ததாக வந்து இன்னொரு இது ஒரு வகையான பிழையாச்சா. இன்னொரு வகை என்னென்னு கேட்டால் பசத்த பே ஒன்று சீனு ஒன்று தா ஒன்று பசத்தை என்றால் கையை விரிக்கிறது, இப்படி விரிக்கிறது இருக்குல்ல, மூடு நகையை விரிக்கிறது, அந்த மாதிரி ஒரு வானத்தை விரிக்கிறது, அந்த விரிவாக்குறதுக்கு பசத்தன்னு சொல்லுவாங்க. பசத்தவுடைய மூளைச்சொல்லு என்னென்னா பே ஒன்று சீன் ஒன்று துவா ஒன்று பசத்தங்கிறது. அதனுடைய வருங்காலம் சொல்வதாக இருந்தால் எபுசுத்து இப்படி தான் வரணும். வருங்காலத்துக்கு ஏ போடணும், பே இருக்கும், அப்படி இருக்கும், சீன் இருக்கும், துவா இருக்கும். இதுதான் எழுத வேண்டிய முறை எபுசுத்துங்கிறது. இந்த எபுசுத்துங்கிறத எழுதும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால், இது வந்து எல்லா இடங்கள்லையும் கரெக்டாக எழுதிவிட்டாங்க. ஒரு இடத்துல இந்த சீன் இடத்துல சாதை போட்டு விட்டாங்க. சாது வரவே கூடாது. எழுத்துடைய ஸ்பெல்லிங்கே மிஸ்டேக், இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இது எழுத்துடைய ஏக்கு பதிலாக பி போடுற மாதிரி, எஸ்ஸுக்கு பதிலாக செட் போடுற மாதிரி. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா இந்த எபுசுத்துங்கிற இதே வருங்கால வினை சொல்லு எபுசுத்து என்பதை மொத்தம் எத்தனை இடத்துல வந்திருக்குன்னு கேட்டால் 9-10 இடங்களில் வருது. குரான் முழுசும் எத்தனை இடத்துல வருது? 10 இடத்துல இந்த எபுசுத்துங்கிற வார்த்தை வருகிறது. அதில் 9 இடத்துல நான் காட்டியிருக்கிறேன்ல இந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கிறது சரியாக. ஒரு இடத்துல அந்த சீனுக்கு பதிலாக சாதை போட்டு எழுதிவிட்டாங்க. சரியாக எழுதப்பட்ட இடம் என்ன? 13:26, 17:30, 28:82, 29:62, 30:37, 34:36, 34:39, 39:52, 42:12 இந்த 9 வசனங்கள்லையும் அந்த எபுசுத்து என்பது சீன் வைத்து கரெக்டாக எழுதிட்டாங்க. ஆனால் 10வது இடமாகிய 245 இதுதான் நீங்கள் பார்க்க வேண்டியது. மற்ற இது நீங்களாக தேடி பார்த்துக்கிறேங்க. 9ஐயும் பிழையாக எழுதுகிற மட்டும்தான் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். 2வது சூறாவில் 245வது வசனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இந்த சீன் போடுற இடத்துல சாதை போட்டிருப்பாங்க. சாதை போட்டுட்டு பிந்தி வந்தவங்க என்ன செய்கிறாங்கன்னா சாதை போட்டு விட்டாங்களே சீன் தானே வரணும்ட்டு அந்த சாதுக்கு மேலே குட்டியாக ஒரு சீனை போட்டிருப்பாங்க. சாது தான் இருக்குது, பிழையாக எழுதிவிட்டாங்க, நீ சீனை வாசிக்கேன்னு ஒரு தெரியாத மக்களுக்கு ஒரு உணர்த்துவதற்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க சாதுக்கு மேலே சீனை போட்டு எழுதியிருக்கிறாங்க. அந்த 245 பாருங்கள். ஒல்லாஹு அல்லாஹ் வந்து யக்பிலு சுருக்குகிறான், ஓ எபுசுத்து விரிக்கிறான். அல்லாஹ் வந்து நினச்சா ரிசுக்கு தருவதை சுருக்கமாக அளவோடும் தருகிறான், ஓ எபுசுத்து தாராளமாகவும் தருகிறான் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது
எபுசுத்துங்கிற வார்த்தையை அல்லாஹ் யூஸ் பண்ணுறான். அந்த எபுசுத்து என்பதில் இந்த இடத்துல என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள், சாதை போட்டிருக்கிறாங்க. சீனு தான் அதில் வரணும். அப்போ சாதை போட்டு எழுதிட்டா என்னவாயிரும்னா அப்படி ஒரு சொல்ல இல்லாமல் போயிடும். சீன் தான் உள்ளது. அப்போ சீன் எழுதுகிற இடத்துல கொண்டே சாதை எழுதிவிட்டு பிறகு வர்றவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதை பிரிண்ட் பண்ணும்போது சாதா வாசிச்சிடக்கூடாது, அது சீனு தான் வரணும், சீனைத்தான் சாதா எழுதிவிட்டாங்கன்னு காட்டுறதுக்காக வேண்டி அந்த சாதுக்கு மேலே குட்டியாக சீன் தெரியுதா, சாதை போட்டுட்டு அந்த சாதுக்கு மேலே ஒரு சீன் உட்காந்துருக்க மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல சீன் தான் வரணும், சாது வந்து பிழையாக எழுதிட்டாங்க, நீ சீனுடைய உச்சரிப்பை கொடுத்து நீ வாசிச்சிக்க, தேடி அர்த்தம் தேடி எடுக்கிறதா இருந்தாலும் சீனை போட்டு அர்த்தம் தேடு, பசத்தான சாதை போட்டுட்டு அர்த்தம் தேடாத இப்படின்னு பல விஷயங்களை சொல்லும் விதமாக அந்த எபுசுத்துங்கிற வார்த்தையில் 10 இடங்களில் ஒரு இடத்தில் பிழையாக சாதை போட்டு எழுதிட்டாங்க. இதை கூட திருத்தலை, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கிறது, அதை கூட என்ன செய்யலை, அந்த குரானை தொகுத்தவர்கள் திருத்தவே இல்லை. அது அப்படியே வரட்டும், உஸ்மான் காலத்தில் எல்லா அறிஞர்களும் கூடி செஞ்சிட்டாங்க. அவங்க பார்வையெல்லாம் இந்த பிழையெல்லாம் பல பிழைகளை திருத்தியிருப்பாங்க. அவங்க கண்ணுக்கு மீறி இந்த பிழை வந்து விட்டது, அதையும் நம்ம கை வைக்குவான, அதே மாதிரி நம்மளும் எழுதிப்படுவோம் என்ற அடிப்படையில் தான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் குரான் அச்சிடப்படுகிறது. அப்போ இந்த எபுசுத்து ஒரு பிழையாச்சு. அதுக்கடுத்து இதை எபுசுத்து சம்பந்தப்பட்ட விஷயந்தான் பஸ்தத்துங்கிறது, மஸ்தர். அது பசத்தை என்பதிலிருந்து பஸ்தத்துன் விரித்தல், விரிவாக்குதல் என்று அர்த்தம். அப்போ அந்த பஸ்தத்தை எப்படி எழுதணும், பே நான் எழுதியிருக்கிற மாதிரி எழுதணும், பே போடணும், சீன் போடணும், துவா போடணும், அந்த குண்டு தேம்பாங்கள்ல அந்த தேயை போடணும். இதுதான் எழுதக்கூடிய முறை மஸ்தத்துங்கிறது. அந்த எழுத்தை மொத்தம் 2 இடத்துல குரானில் வருது. இந்த பஸ்தத்துங்கிற சொல்லு மொத்தம் 2 இடத்துல வருது. ஒரு இடம் 2247, அதில் சரியாக சீனை போட்டு எழுதிட்டாங்க. ஆனால் 769 அதில் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் பேக்கு அப்புறம் சாதை போட்டு விட்டாங்க. பஸ்தத்துங்கிற இடத்துல சாதை போட்டு விட்டு எழுதிட்டாங்க. அப்போ 769 அதையும் நீங்கள் பாருங்கள், 769 இந்த மேல் வரியில் இருக்கு பாருங்கள், ஓ ஜாதக்கும் ஃபில் ஹல்கி பஸ்தன், அல்லாஹ் உங்களுக்கு ஹல்கு இந்த உருவ அமைப்பில் பஸ்தன் ஒரு விரிவை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான், நல்ல உடல் வலிமையை தந்திருக்கிறான்ங்கிறதுக்கு உள்ள ஒரு இலக்கிய சொல். அதில் பஸ்தத்துங்கிறது ஒரு விரிவு என்ற அர்த்தத்துக்குரிய ஒரு சொல். அந்த சொல்லுடைய மூலம் என்னென்னா சீனு தான். இதே சொல் வேறு இடத்துல சீன் போட்டு சரியாக எழுதியும் இருக்கிறாங்க. வேறு கிதாபுகள், வேறு புக்குகள், கவிதைகள் எது எழுதினாலும் சீன் போட்டு தான் எழுதுவாங்க இந்த சொல்லை, பஸ்தத்துங்கிற சொல்லை. ஆனால் இந்த ஒரு இடத்தில் மாத்திரம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சாதை போட்டு எழுதிட்டாங்க. அதை சாது கிடையாதுன்னு காட்டுறதுக்கு அதுக்கு மேலே சீனை உட்கார வச்சுருக்காங்களா, பஸ்தத்துண்டு எழுதிட்டு அது சாது கிடையாது சீனு தான், அது சீனைத்தான் தவிர, அதுக்கு அந்த குட்டி சீனுக்கு உள்ளே அவ்வளோ அர்த்தம் அடங்கியிருக்கு. குட்டி சீனுக்கு என்ன அர்த்தம், இந்த இடத்துல சீனு தான் வரணும், சாதை போட்டு எழுதிட்டாங்க, நாங்கள் அதில் கையெல்லாம் வைக்க மாட்டோம், அது பல குரானை போயிடும், அது அப்படி இருக்கட்டும், நீ அதை வச்சுக்கிட்டு சீனா பூசினா வாசிக்கேங்கிறாங்க. மேலே போட்ட சீனை கீழே போட்டு திருத்தி விட்டுருக்கலாமே, திருத்தலை, அவ்வளோ அர்த்தம் அடங்கியிருக்கு, அந்த சீன் போட்டதில் அவ்வளோ அர்த்தம் அடங்கியிருக்கு. அப்போ அந்த பஸ்தத்துங்கிற வார்த்தை நினைஞ்சிருக்கிறாங்கன்னா 2 இடத்துல வருது, ஒரு இடத்துல சரியாக எழுதிட்டாங்க, ஒரு இடத்துல மற்ற இடத்துல பிள்ளையாக எழுதிட்டாங்க. அதுக்கு அர்த்தம் இதனால் குரானுடைய பாதுகாப்புக்கு எந்த ஒரு பங்கமும் ஏற்படாது. இது ஒரு முக்கியமான விஷயமாச்சா. அடுத்து தெரிய வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டால், இப்போ நம்ம குரானை நீங்கள் வாசிக்கிறீங்கல்ல, இந்த குரானுடைய எழுத்தும் ரசூல்லா காலத்தில் இருந்த எழுத்தும் இதே மாதிரி இருந்துச்சா, அது எந்தெந்த மாற்றங்கள்லாம் அடைஞ்சு வந்திருக்குது, நம்மளுக்கு வாசிக்கவே இயலாது. அந்த குரான் நம்ம கையில் இருந்துச்சின்னு சொன்னால் நமக்கு வாசிக்கவே முடியாது என்ற அளவுக்கு சின்ன மாறுதல் கிடையாது. 14 நூற்றாண்டில் அந்த எழுத்து பல வடிவங்களை எடுத்து இப்போ நீங்கள் வாசிக்கிறீங்கல்ல, அரபி குரானாக இருந்தாலும் ஹதீஸாக இருந்தாலும் வாசிக்கிறீங்கல்ல, இந்த எழுத்து வடிவம் அப்போ கிடையாது, ரசூல்லா காலத்தில் கிடையாது. இது உலமுல் குரானில் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ரசூல்லா காலத்து எழுத்துக்கு என்னவெல்லாம் கிடையாது, எந்த எழுத்துக்கும் புள்ளி கிடையாது. நம்ம புள்ளியை வச்சு தான் வித்தியாசமே படுத்துக்கிறோம். 3 எழுத்து இருக்குது, ஜீமு ஹே ஹே 3 எழுத்து இருக்குது, 3 ஒரே மாதிரி தான் இருக்கும்.
நம்ம எதை வச்சு வேறுபடுத்தி அறிஞ்சு கொள்கிறோம்? ஒரு புள்ளியும் இல்லாட்டி அதை ஹேண்டு சொல்லுங்கள், மேலே ஒரு புள்ளியை வச்சா ஹான்னு சொல்லுங்கள், கீழே ஒரு புள்ளியை வச்சா ஜீமுன்னு சொல்லுங்கன்னு வடிவம் ஒன்றாகத்தான் இருக்கிறது. அந்த 3 வடிவத்துக்கும் வெவ்வேறு உச்சரிப்புகள் எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம்? புள்ளியை வச்சு. பின்னாடி உள்ள மக்கள் அந்த அஜமிகளுக்கு சிரமப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி அதை அந்த புள்ளிகளை போட்டு நினைச்சிட்டாங்க. 3 எழுத்துக்கு 3 வடிவத்தை தந்துட்டாங்க. 3க்கும் ஒரு வடிவமாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த பா தான் நம்ம பழக்கப்புடையில் சொல்கிறேன், பா தாங்கிறோம்ல, அந்த தே சே நூனு, சில நேரத்தில் துவக்கத்தில் வரக்கூடிய இந்த 5 எழுத்துமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும். எஃப் அலூண்டு எழுதுகிற இருக்குல்ல, அது கீழே 2 புள்ளியை போட்டால் ஏன்னு சொல்லுவோம். அந்த 2 புள்ளியத்துக்கு மேலே போட்டிங்கன்னா தஃப் அலூன்னு சொல்லுவோம். அந்த 2 புள்ளியில் ஒரு புள்ளியை அழிச்சிட்டிங்கன்னு சொன்னால் நஃப் அலூன்னு சொல்லுவோம். அப்போ அந்த எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கிறது. அந்த புள்ளியை வச்சு என்ன செய்கிறோம்? அது சேயா, ஏயா, பேயா, நூனான்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்போ 5 எழுத்துக்கள் ஒரு வடிவத்தில் அரபியில் இருக்கிறது அந்த காலத்தில். ஆனால் அது அவங்க திறமையை வச்சு கண்டுபிடிச்சிக்கிடுவாங்க. இப்படியே அந்த வாசகத்தை பார்ப்பாங்க. இந்த கண்டினியூவாக வர்றதை வச்சு பார்த்தோம்னா இது எஃபோடுவாக தான் இருக்கணும், ஏன்னா தண்ணிலையாக இது வரல, படற்கையாக தான் வருது. இவ்வளவும் கவனித்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் புள்ளியே இருக்காது, ஏண்டு வாசிடுவாங்க. புள்ளியே இருக்காது, நூண்டு வாசிப்பாங்க. 2 ஒரே மாதிரி தான் இருக்குது. இதையும் ஏண்டு வாசித்தாங்க, இதையும் நூண்டு வாசித்தாங்கன்னு சொன்னால் அந்த கிராமருடைய விதி பிரகாரம் தான் அதை வாசிச்சிருப்பாங்களே தவிர அந்த மொழியை அந்த பார்த்து எழுத்துடைய வடிவத்தில் அதை கண்டுபிடிச்சி வாசிக்க மாட்டாங்க. இப்போ நமக்கு என்ன பண்ணிவிட்டாங்க? அதை மாற்றிட்டாங்க. புள்ளி வச்சு மாற்ற நன்மைக்கு தான் புள்ளி வச்சு. அப்போ இதுவும் குரானை பாதுகாத்ததில் ஒரு கேள்வி வரும்ல, அல்லாஹ் குரானை ஒரு புள்ளி கூட மாற்றப்படவில்லைன்னு பேசுவாங்க பயானில். புள்ளியே கிடையாது. புள்ளியை பாதுகாத்துனா புள்ளி எடுத்து காட்டணும். அப்புறம் புள்ளி இல்லையா? இந்த பாருங்கள், பழைய குரானில் புள்ளி இல்லை, புது குரானில் புள்ளி வச்சுருக்கிறீங்க, புள்ளி கூட மாற்றம் இல்லைங்கிறீங்க, இவ்வளோ புள்ளி மாற்றிருக்கிறீங்கன்னு கேட்போம். புள்ளி கூட மாற்றம் இல்லைன்னா புள்ளிங்கிறது எழுத்து சம்மந்தப்பட்டது. அப்படி கூட பயான் நம்ம சொல்லக்கூடாது. எந்த ஒரு குரானுடைய எந்த ஒரு வார்த்தையும் மாற்றப்படவில்லை, எந்த ஒரு சொல்லும் மாற்றப்படவில்லை, எந்த ஒரு எழுத்தும் மாற்றப்படவில்லை என்று அந்த ஓசைக்கு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த ஜேர் ஜபர் போடுறாங்கள்ல, ஜேர் ஜபரு, சுக்கூனு, சத்து, இந்த மாதிரியான குறியீடுகள், அதாவது அகர குறியீடு, உகர குறியீடு, இகர குறியீடு, அந்த குறியீடுகள் இருக்குல்ல, நெடிலுக்கு உள்ள குறியீடு, குறிலுக்கு உள்ள குறியீடு, இந்த குறியீடுகள் எல்லாம் ஜேர் ஜபர்கள் எல்லாம் அந்த காலத்தில் குரானில் கிடையாது. பிந்தி போட்டாங்க. எதுக்காக வேண்டி? அதை ஆண்டு வாசிக்கிறதா, ஈண்டு வாசிக்கிறதா, ஊண்டு வாசிக்கிறான்னு நம்ம குழம்பி போயிடுவோம். கிராமர் தெரிஞ்சால் குழம்ப மாட்டோம், வாசிச்சுடுவோம். கிராமர் தெரியலை என்று சொன்னால் அர்த்தம் தெரிஞ்சால் கரெக்டாக இந்த இடத்துல இதான்னு வாசிச்சுட்டு போயிடுவோம். இது செய்வினை தான், இது நசரை தான், இந்த இடத்துல செயற்பாட்டு வினையாக தான் வந்திருக்கு, நுசிரை தான் சொல்லிடுவோம். அது யாருக்கு சொல்ல இயலும்? அரபி கிராமரை சர்ஃபு நகுவையில் கரைத்து குடித்தவர்களுக்கு அதை வாசிட முடியும். அப்படி இல்லாத ஆட்களாக இருந்தாங்கன்னு கேட்டால் அவங்க குழம்பிடுவாங்க. உனக்கு அர்த்தமே தெரியாட்டாலும் போ, நுசிரவ நுசிரண்டா படி, நசரவ நசரண்டா படி என்பதற்கு எளிமைப்படுத்துவதற்காக என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால் அந்த எழுத்துக்களில் உள்ள குறியீடுகளை பிற்காலத்தில் வைக்கிறாங்க நமக்கு வசதிக்காக வேண்டி. அந்த காலத்தில் உள்ள குரானில் என்ன இல்லை, அது கிடையாது. அதே மாதிரி எழுத்துடைய வடிவம் இருக்குதுல்ல, அந்த எழுத்துடைய வடிவமே சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். ஒரு ஜீமுக்கு ஒரு வடிவம் இருக்குது, காஃபுக்கு ஒரு வடிவம் இருக்குதுன்னு சொன்னால் அவங்க காலத்தில் வச்சுருந்த வடிவத்துக்கும் இப்போ வச்சுக்கிற வடிவத்துக்கும் சம்மந்தம் இருக்கான்னா சம்மந்தமே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப தலைகீழாக மாறி போயிருக்கிறது. அந்த காலத்துடைய குரான் இன்றைக்கி பாதுகாக்கப்பட்டு இருக்கேன் இல்லையா? அதை நீங்கள் கையில் எடுத்து உங்களை வாசிக்க சொன்னால் உங்களை விட்டுருங்க. அரபு மொழியில் கரகண்டவனை கொடுத்து வாசிக்க சொன்னால் அவன் ஹாஃபிலாக இருந்தால் அவன் கரெக்டாக வாசிடுவான். அந்த எழுத்தை வச்சு வாசிக்க மாட்டான், மனன சக்தியை வச்சு இது இந்த தான் இருக்குன்னு வாசிட்டு போயிடுவான். அப்படி இல்லாமல் ஒரு பக்கத்தை திரும்பி பிரித்து இதை வாசின்னு சொன்னோமே ஆனால் அவன் குரானை மனனம் செஞ்சவனாக இல்லாமல் இருப்பானே ஆனால் அவனால் அந்த அரபியை தாய்மொழியாக கொண்டவனால் கூட அந்த அரபியை வாசிக்க இயலாதுங்கிற அளவுக்கு மாற்றம். அது ஏதோ வேறு ஒரு சைனா லாங்குவேஜ் மாதிரி இருக்கும். அது ஒரு சைனா மொழியை எடுத்து நமக்கு வாசிக்க இயலுமா? அது எப்படி நமக்கு அந்நியப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி தான் பண்டைய காலத்து அரபி எழுத்துக்கள் உஸ்மான் தொகுத்தாங்கள அந்த குரானுடைய அரபி எழுத்துக்கள் டிட்டோ ரொம்ப மாற்றமாக இருந்துச்சு.
அந்த வடிவம் எப்படி இருந்துச்சு, எப்படி மாறுனுச்சுங்கிற விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், உலூமுல் குர்ஆனில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.